அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குன்றதை பற்றி பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா, நிறைய 5ஆம் இடம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் இது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால பணவரவுக்கு கொஞ்சம் தொந்தரவு இல்லாத ஒரு நல்ல ஒரு மாதம் இது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி இதெல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால அதெல்லாமே கொஞ்சம் சாதகமாக நிறைய குட் சேஞ்சஸை தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சனி செவ்வாய் 4ஆம் இடத்துல தான் இருக்காங்க. அதாவது ஏப்ரல் மாதம் முழுக்கவே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல, செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதனால் பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்துல கெடுறது அப்படின்றது அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்கே சனி செவ்வாயின்னு அங்கே சேர்க்கை இருக்கிறதுனால தான் இந்த போர் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ராகு சனி செவ்வாய் இந்த 3மே கிராஸ் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று இருந்ததுனால தான் போயிட்டுருக்கு. அது இன்னும் கண்டினியூ ஆகும். ஏன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், அதை இங்கேயே சொல்லிடுறேன். ஸோ ஏப்ரல் மாதம் மே மாதம் வரைக்கும் அது போகும். ஜூனில் தான் செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறினதுக்கப்புறம் தான் அந்த இயல்பு நிலை அப்படின்றது கரெக்டாக வரும் அது. ஸோ அதுலேயுமே சனி செவ்வாயினால் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் கிடையாது. ஆனால் 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக போகும். வேலை செய்கிற இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, காலைல சுடுதண்ணி ஊற்றின மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதாவது பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை அதை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கலாம். அது மட்டும்தான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் செய்யும். மற்றபடி ஒன்றும் பெருசாக கெடுதலாக பண்ணும், ஆலையை ஊற்றி மூடிடும். சில பேர் அர்த்தாஷ்டம சனியை அஷ்டம சனின்னு நினச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சனி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டும் ஹேண்டில் பண்ணோம். மற்றபடி 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும், ஏப்ரல் மாதம் முடியத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பணம் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதாவது அது எந்த பணமாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்து அந்த பணம் இப்போ வர மாதிரியும் இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலம் விற்று அந்த கேஷ் அப்படியே கைக்கு வர மாதிரி இருக்கலாம். அப்படியும் இல்லையா, வேறு ஏதாவது விஷயத்தில், அதாவது நான் இவ்வளோ முன்னோர்கள் சொத்து ஏதோ எதிர்பார்த்துருந்தேன், எங்கள் தாத்தா சொத்து எங்கள் அப்பா சொத்து எதிர்பார்த்தேன், அது இப்போ தான் என் கைக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பல்கான பணமோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா, வராத இடத்துலேருந்துலாம் பணம் வரும். நீங்கள் ஆல்ரெடி ஏதோ கொடுத்து வச்ச பணம் கூட வராமல் இருக்குது அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். முக்கியமாக பணப்புழக்கம் தனுசு ராசிக்காரர்கள் கையில் இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 20க்கு மேலே 15க்கு மேலே 14ஆம் தேதி சித்திரை மாதம். ஓகேங்களா. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி ஆகிய சூரியன் உச்சமடைவார். 5ஆம் இடத்துல உச்சமடைகிறதுன்றதும் ஒரு யோகம்தான். ஸோ அதனாலுமே ஒரு நன்மைகள் நிறைய எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய விஷயம் என்ன இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. குரு சுக்கிரனால் என்ன நடக்கும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரன்லாம் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அது பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் ஏதாவது எதிரி தொல்லைகள் ஏதாவது ஒருத்தர்
உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் 20-30 வரைக்கும் அந்த 10 நாள். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் குரு என்ன, இது முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு வந்து உங்களுக்கு சாதகமாக வருது. ஓகேங்களா. அதாவது குரு பகவான் வந்து 8ஆம் இடத்தில் உச்சமடைய போகிறார். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ஓகேங்களா. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சமடைய இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட் வந்து இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஏப்ரல் மாதத்துலேருந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது எப்போவுமே குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் எக்ஸாக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கான பலன்கள் வந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இப்போ 7 இருக்கிற குருவை விட 8 இருக்கிற குரு வந்து கெடுதல் அப்படின்றது ஜென்ரலாக சொல்கிறது. நான் ஆல்ரெடி பலமுறை சொல்லிட்டேன். ஓகேங்களா. 7 குரு விட அஷ்டம குரு வந்து பெருசாக நல்லது பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து தனுசு ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிகள் வந்து உபய ராசிகள். ஓகேங்களா. இந்த 4 ராசிகளுக்கு குரு பகவானும் சரி, புதன் பகவானும் சரி, 2 பேருமே ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான விதியை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா. அதாவது குரு பகவான் மற்றும் புதன் பகவான் 2 பேருமே வந்து இந்த மிதுனம், கன்னி, குரு, அதாவது தனுசு, மீனம், அதாவது குருவோட வீடுகள் தனுசு, மீனம், புதனோட வீடுகள் வந்து மிதுனம், கன்னி. இந்த 2 வீட்டு அதிபதிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வீட்டுக்கு 8-12 மறைஞ்சால் மட்டும்தான் அவங்க நல்லது பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதாவது நேரடியாக கேந்திரத்தில் கோணத்தில் இருக்கிறத விட 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மறையும் போது தான் அவர் வந்து ரொம்ப பலமாக இருப்பார். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ தனுசு ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனுசு ராசி அதிபதி 7ல் வந்து இருந்தால் நல்லது அதிபத்திய ரீதியாக அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆனால் அதில் வந்து 7ஆம் இடத்தை விட 8ஆம் இடத்துல வந்து உச்சமடைவார், பலமாக இருப்பார். 12ல் வந்து திக்பலத்துக்கு அருகில் வருவார். அந்த அவருடைய ராசி வீட்டுக்கு என்ட்ராகிறதுக்கான ராசி வீட்டை நோக்கி, உங்கள் ராசியை நோக்கியே அவர் போவார். அவருடைய ஒளிவுகள் வந்து உங்கள் ராசிக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் அது சூட்சமம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் மிதுனத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா, மிதுனத்துக்கும் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா. திக்பலத்துக்கு அருகில் வரும். புதன் வந்து பார்த்திங்கனாலும் சனியோட வீட்டில் இருக்கிற புதன் எப்பவுமே வலுவானவர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும். அதே தான் மீனத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் இருப்பார். அடுத்து 12ஆம் இடத்துல வரும்போது தன் வீட்டை நோக்கி தானே வருவார். ஸோ அந்த மாதிரி 8-12 மறையும் போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ கன்னி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் வந்து 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா அவரோட பிடிச்ச வீடு மேஷம் வந்து செவ்வாயோட வீடு, அவர் குருவுக்கு பிடிச்ச வீடு. அதே மாதிரி சிம்மம் வந்து அதிநட்பு ஸ்தானம். ஓகேங்களா. 12ஆம் இடம் அதுவுமே பிடிச்ச வீடு. ஸோ இந்த மாதிரி வந்து தனுசு பொறுத்த வரைக்கும், அந்த உபயராசிகளை பொறுத்த வரைக்கும் 8-12 வரக்கூடிய குரு ரொம்ப நல்லவர். அது 8ஆம் இடத்துல வந்து குரு வந்து உச்சமடைவார். அப்படின்னும்போது அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரும்போது உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்குமோ அதுக்கான வேலைகள், அதாவது ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கான சூழ்நிலைகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஏப்ரல்லே நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கணுமோ அதுக்கான ஆளுங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இப்போ இதுக்கு மேலே புது ஆளுங்க அறிமுகமாகறவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விட்டு செல்வார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையுமே வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கொடுக்கணுன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை பண்ணி தான் கொடுக்கணும். கெட்டது கொடுக்கணுன்னாலும் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் வரும், நல்லது பண்ணணுன்னாலும் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு டைம். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வந்து அக்ஷய திருதியை வருது. ஓகேங்களா. அந்த நாள் வந்து தோஷமற்ற நாள் எப்போயுமே. ஓகேங்களா. ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திருதி அப்படின்ற வரும், திங்கட்கிழமை. அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் வரும். வளர்பிறை சந்திரனும் சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உச்சம். ஸோ இந்த மாதிரி இணைந்து இருக்கிறதுனால அந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது மேன்மேலும் வளரும். இது வந்து சும்மா கதையாக பேசுகிற விஷயம் கிடையாது. சுக்கிரனும் சேர்கிற அமைப்பு ரொம்ப பலமான ஒரு அமைப்பு. சந்திரன் சுக்கிரன் யாருக்கு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் 7 சனி ஒன்றும் பண்ணாது. ஓகேங்களா. மற்ற எல்லாருக்குமே 7 சனியை வந்து வச்சு செய்யும், எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுக்கும். ஆனால் 7 சனியை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்னுவாங்க சில பேர்.
ஓகேங்களா? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல. எல்லோரும் கஷ்டப்படுறாங்க பார்த்தா தெரியுது, தனுசு ராசிக்காரங்க. ஆனால் வந்து எனக்கு எதுவும் அப்படிலாம் ஒன்றும் நடக்கல சார். நான் நல்லா தான் சார் இருந்தேன். ஏழரை சனி காலத்தில் நான் நல்லா இருந்தேன்னுவாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சுக்கிரன் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் 20 அக்ஷய தேதியோ ஒரு நல்ல ஒரு காலகட்டம், தோஷமற்ற நாள் அப்படின்றதுனால அந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லபடியாக போகும். ஸோ ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏப்ரல் மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த நல்ல மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.